ஆல். இன்னைக்கு நம்ம சிலபஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேவா? ஷேடட் பட்டன் ஹோல் ஆல்ரெடி பட்டன் ஹோல் பார்த்திருப்போம். இது வந்து ஷேடட் பட்டன் ஹோல். இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைனுக்கு வந்து போங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் லைனுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஓகேவா? இது கொஞ்சம் இந்த ரெண்டு கேப்பை விட இந்த லைனை வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்பேஸ் விட்டு வந்து போட்டுக்கோங்க. அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் ஸ்பேஸ் கம்மியா இருக்கணும், இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து அதிகமா விட்டுக்கோங்க செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும். இப்போ இந்த மாதிரி டிராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் போயாச்சா? இப்போ தேர்ட் லைன் 3 போட்டிருக்கேன்ல, ஸோ தேர்ட் லைன் போயிட்டு அதை அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா அந்த செகண்ட் லைன்ல வந்து அந்த நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். செகண்ட் லைன்ல வந்து நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கீழே இதை ஒட்டி ஒரு பஞ்ச் எப்பயும் போல போட்டு ஒரு லாக் ஸ்டிச். அகைன் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைன். ஓகேவா? செயின் போட்டுட்டு இங்க லாக் ஸ்டிச் எல்லாம் எதுவும் போடக்கூடாது. ஓகேவா? இங்க ஒரு பஞ்ச் மட்டும் தான் பண்ணிட்டு செயின் ஒண்ணு போட்டு இங்க கொஞ்சம் கேப் விட்டு, ரொம்ப ஒட்டி இல்லாம, அதாவது கீழே தான் இந்த மாதிரி கேப் இல்லாம வரும், மேல கொஞ்சம் லைட்டா தள்ளி தள்ளி ஸ்பேஸ் விட்டு. ஓகேவா? ஆல்ரெடி ஃபிளை ஸ்டிச் நம்ம போட்டிருப்போம், அந்த மாதிரி தான் வந்து போடணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதை அப்படியே டிராக் பண்ணணும். அந்த நாட் செகண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுதா? இந்த மாதிரி செகண்ட் லைன்ல வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கீழே ஃபர்ஸ்ட் லைன், கீழே ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு செயின் லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைன் போறோம், ஒரு செயின் போட்டு அப்படியே தேர்ட் லைனுக்கு வந்து போறோம். ஓகேவா? இது வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இந்த லைனுக்கும் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும், இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேவா? இப்ப மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கேப்பா தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு அதை அப்படியே டிராக் பண்ணி மேலே லாக் ஸ்டிச் வந்து போடக்கூடாது. பட்டன் ஹோலுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம், இது வந்து ஷேடட் பட்டன் ஹோல். ஓகேவா? ஸோ அதை அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா கீழே நாட் மாதிரி செகண்ட் லைன்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுவே நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். செகண்ட் லைன்ல இப்ப நம்ம எதுவுமே பண்ணல, அது ஆல்ரெடி அதுவாவே நாட் ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அகெயின் ஃபர்ஸ்ட் டு செகண்ட் லைன் ஒரு செயின் போடுறோம், செகண்ட் டு தேர்ட் லைன் கேப் விட்டு, ரொம்ப ஒட்டி இந்த மாதிரி ஒட்டி போடக்கூடாது, கொஞ்சம் கேப், இந்த அடியில் உள்ள கிளாத் கொஞ்சம் தெரியணும். ஸோ ஈவனா தான், அந்த கேப்புமே ஈவனா தான் விடணும். ஒரு கொஞ்சம் குட்டியா ஒரு அகலமா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஈவன் ஸ்பேஸ்ல வந்து அதை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். அதை டிராக் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் லைன்ல ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி கீழே செகண்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன் பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் சேம் மெத்தட் தான், இது லாஸ்ட் வரை ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட் டு செகண்ட் லைன், செகண்ட் டு தேர்ட் லைன், அதை டிராக் பண்ணி செகண்ட் லைன்ல ஒரு நாட் மாதிரி, இந்த நாட்டு ஒரே ஈவனா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கீழே எப்பயுமே நம்ம போடுறது பெர்ஃபெக்டா போடணும். ஸோ கீழே ஒரு செயின் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் இங்க ஒரு செயின், மறுபடியும் ஒரு லாங் செயின், ஜஸ்ட் அதை டிராக் பண்றோம். செகண்ட் லைன்ல ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம செகண்ட் லைன்ல எதுவுமே பஞ்ச் பண்ணவே இல்லை, அது லைன் ஃபார்ம் ஆகுது கீழே வரப்ப. ஸோ இங்க ஒரு லாக் ஸ்டிச். இங்க இருந்து போறப்பதான் செகண்ட் லைன்ல வந்து நம்ம வந்து பஞ்ச் பண்றோம், மேல இருந்து வரப்ப எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ இங்க செகண்ட் லைன்ல பஞ்ச் பண்ணிட்டு மேல தேர்ட் லைன் போறோம், அதை அப்படியே டிராக் பண்றோம், ஃபார்ம் ஆகுது, இது அப்படியே கீழே. ஓகேவா? இப்ப நான் அந்த லைன் ஃபுல்லா முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. மேல லாங் ஸ்டிச் கடைசி வரைக்கும் இதே ப்ராசஸ் தான். கீழே நம்ம இதோட முடிச்சுக்குவோம். ஓகேவா? கீழே கொண்டு வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஸ்டிச் போடணும். நான் என்ன சொல்றேன், 3 லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாகவும், இந்த 2 ஸ்பேஸஸ் விட இதை வந்து கொஞ்சம் அதிகமா வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைன் எடுக்கிறீங்க, ஒரு பஞ்ச் பண்ணி மறுபடியும் மேல போறீங்க, அதை அப்படியே டிராக் பண்ணா கீழே செகண்ட் லைன் ஃபுல்லா அந்த மாதிரி நாட் ஃபார்ம் ஆகும். அங்க இருந்து கீழே இது ஃபுல்லா பார்க்க உங்களுக்கு நெருக்கமா ஸ்பேஸ் இல்லாம இருக்கணும். இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கணும். இந்த மாதிரிதான் இந்த டைப் 1 வந்து, இதுல இருந்து டைப் 1 டைப் 2 இருக்குது. இது வந்து டைப் 1. டைப் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து பார்க்கலாம். இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.